பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த கிறிஸ்மஸ் சீசன்ல கடவுளுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கும் விதமா அவரோட கிருபையால நான் பண்ண முடிஞ்ச விஷயம், எப்பப்போ சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்போ இறை செய்தியை நற்செய்தியை வந்து பீப்புளுக்கு நான் கொண்டு போனேன். அந்த மாதிரி இன்னைக்குமே என்னுடைய குடும்பத்தாரை நான் பார்க்குறேன். அந்த குடும்பத்தாருக்கு அந்த இறை செய்தியை எனக்கு வந்து இறைவன் வெளிப்படுத்தின சத்தியங்களை வந்து இந்த ப்ரேயர் கூடுகையில் தெரியப்படுத்துறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதுக்கு முன்னாடி வாலிப பிள்ளைங்களுக்கு இந்த செய்தியை கொடுக்கும்போது ஆவியானவர் சில வார்த்தைகளை என்னோட மனசுலையும் என்னோட இருதயத்தில் வச்சாரு. அதே மாதிரியே நம்மளுடைய குடும்பத்துக்கு மத்தியில் இந்த சாட்சியை நான் பகிரும்போது இறைவன் வைக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, we had a small celebration இல்லையா? அந்த கிறிஸ்மஸ் சீசனை ஒட்டி இன்ஸ்டாகிராமோட 1 இயரோட செலிப்ரேஷன், கேக் கட் பண்ணோம், எல்லாரும் சிரிச்சோம், எல்லாமே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஃபைனலாக அந்த ஜெப வேலைக்குள்ளேயும் கடந்து வந்திருக்கோம். அப்போ எனக்கு இறை வார்த்தை எது என் மனசில் வருது அப்படின்னா, பரலோக ராஜ்யம் அப்படிங்கிறது வந்து சின்ன விதை மாதிரி இருக்கும். இந்த சின்ன விதைய ஒருத்தன் வந்து கண்டுபிடிச்சு என்ன பண்ணானா, அவனுடைய தோட்டத்துல மண்ணுக்கடியில புதைச்சு வச்சானா. அந்த சின்ன விதை கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து பெரிய மரமா மாறி கிளைகள் எல்லாம் விட்டு எல்லா பறவைகளுக்கும் மனிதர்களுக்கும் நிழல் கொடுத்துச்சான். உண்மையில நம்மளோட வாழ்க்கையும் அந்த மாதிரி தான் இருக்கு. நம்ம எது ரொம்ப சாதாரணமான விஷயம், சிம்பிளான விஷயம், நெக்லிஜிபிளான விஷயம், ஓகே டைம் இருந்தா பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம என்ன நினைக்கிறோமோ அது பல விஷயங்கள்ல ரொம்ப முக்கியமான விஷயமா ஆயிடுது. ஸோ இன்னைக்கும் அதே மாதிரி தான் இந்த கிறிஸ்மஸ் சீசன்ல, கிறிஸ்மஸ் டைம்ல, இந்த கிறிஸ்மஸ் கூடுகையில, நியூ இயர் கூடுகையில ரொம்ப சாதாரணமாய் நினைக்கிற அந்த இறை பிரசன்னம், ஓகேயா, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமா இருக்கு. ஏன் கடவுள் இல்ல, காட் இஸ் நாட் பிசிக்கலி பிரசன்ட். நம்மள மாதிரி பிசிக்கலி பிரசண்டா இல்லாததுனாலேயே அப்படியே மறந்து போயிடுறோம் நம்ம, ஓகேயா. ஸோ நான் பல இடங்கள்ல ஷேர் பண்ண அந்த கிறிஸ்மஸ் மெசேஜை இந்த ஒரு வெளிப்பாட்டுக்கு அப்புறம் நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். தேவ தாய் வந்துட்டு பிறந்த அந்த பாலகனை அழகா கையில் அப்படி பிடிச்சு, டிசம்பர் மாதம் குளிர், ஸோ அந்த குழந்தைய வந்து ஸ்வாட்லிங், இங்கிலீஷ் பைபிளில் சொல்லுது ஸ்வாட்லிங் கிளாத் அப்படின்னு சொல்லுது. கந்தல் துணியில அந்த குழந்தைய பொதிஞ்சு முன்னீட்டியில கடத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு தோன்ற விஷயம் என்னன்னா, தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, உலகத்தையே படைச்ச அதிபதி கடவுள் மனிதன் ஆகணும்னு தீர்மானம் எடுக்கிறாரு. அப்படி தீர்மானம் எடுக்கும்போது எனக்கு தோணுச்சு, ஒரு வசதியான மனிதனாய் பிறந்திருக்கலாமே. கடவுள் மனுஷனானும் நினைச்சதே பெரிய விஷயம். அப்போ ஒரு வசதியான மனுஷனா பிறக்கணும் அப்படின்னு தீர்மானிச்சிருக்கலாமே. ஏன் ஒரு ஏழையா பிறக்கணும்னு தீர்மானிச்சாரு? நம்ம யாராவது ஏழையா இருக்கணும்னு தீர்மானிப்போமா? எல்லாருமே வசதியா இருக்கணும், பணக்காரனா இருக்கணும், கையில enough of money we should have அப்படிதானே தீர்மானம் எடுப்போம். ஆனா தேவனோட தீர்மானம் பாருங்களேன், எவ்வளவு வித்தியாசமா இருக்கு. நான் மனித உருவம் எடுக்கும்போது நான் மனிதனாய் ஆவேன்னு சொல்றதே பெரிய விஷயம். எங்க வீட்டுல டாக் இருக்கு, குக்கி இருக்கு, நம்ம பாக்குற இன்செக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. நான் வந்து அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என் குக்கிய என்னோட டாகியை என்னால ஃபுல்லா புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா கொஞ்சம் சந்தேகம் தான். அதுக்கு எப்போ பசிக்குது, எப்போ அதுக்கு வெளியில வாக்கிங் கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிறது ஃபுல்லா நான் புரிஞ்சுக்கிறேன். நான் பல நேரத்துல யோசிப்பேன். அப்புறம் யோசிப்பேன், நானும் குக்கி மாதிரி ஒரு டாகி ஆனாதான் அதை புரிஞ்சுக்க முடியும். அப்போ தேவாதி தேவன் வந்துட்டு நான் மனித ரூபம் எடுத்து என்னோட மனிதர்கள் எதை வந்து கடந்து போகணுமோ அதை நானும் கடந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போறார். சோ கடவுள் மனிதனானார், மனிதனை கடவுளை போல மாற்றுவதற்கு. அப்போ கடவுள் மனிதன் ஆகும்போது வசதியான மனுஷன் ஆகணும்னு தீர்மானிக்கல, தனக்கு ஒரு வீடு கூட வேணும்னு தீர்மானிக்கல. எல்லா இடமே கதவுகள் சாத்தப்படுகிறது. ஃபைனலா மாட்டு தொழுவத்துல மாடுகளுக்கு தீனி வைக்கிற தொட்டியில ஒரு கந்த துணியில அந்த குழந்தைய பொதிஞ்சு அந்த தாய் வந்து முன்னீட்டில கடத்துறாங்க. இந்த மெசேஜ் நம்ம மைண்டுக்குள்ள போயிடுச்சா? பல ஆண்டுகள் கிறிஸ்தவர்களா இருக்கிறோம், இத எத்தனையோ சர்மன்ல கேட்டிருக்கோம். இந்த விஷயம் நம்ம மைண்டுக்குள்ள போயிடுச்சா? அப்போ எனக்கு உடனே ஒரு ப்ராவர்ப் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. டோன்ட் ஜட்ஜ் a book by its cover அப்படின்னு சொல்லுவாங்க.
ஒரு புத்தகத்தை அதன் உரையை வைத்து எப்படிப்பட்ட புத்தகம் என்று தீர்மானிக்காதே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பல நேரத்துல we judge by the cover தான். இப்போ இந்த சரீரத்தையே எடுத்துக்கோங்களேன், நமக்கு இந்த கவர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். cross our hearts, ஒரு செலிப்ரேஷன்னா புது துணி, நம்மளுடைய ஆடை அணிகலன், அதுதான் ரொம்ப முக்கியமா இருக்கு நமக்கு. சோ இந்த சரீரத்தை பார்த்து நாம் ஏமாந்து கொண்டே வாழ்கிறோம் அப்படின்னு கிறிஸ்மஸ் சீசன் என்னோட பேசுது. ஏன்னா இந்த சரீரத்துக்குள்ள நான் எந்த ஸ்கூலுக்கு காலேஜ் போய் இந்த கேள்வி நான் கேட்டாலும் வாட் ஆர் த பார்ட்ஸ் ஆஃப் யுவர் பாடி அப்படின்னு கேட்டா, கொஞ்சம் ஜூனியரா இருக்கிற பசங்க ஐஸ், இயர்ஸ், நோஸ், மவுத், ஹேண்ட்ஸ், லெக்ஸ்ன்னு சொல்றாங்க. கொஞ்சம் அவங்கள விட சீனியரா இருக்கிறவங்க கொஞ்சம் எட்டி யோசிச்சு லங்ஸ், ஹார்ட், லிவர், ஸ்ப்ளீன், லார்ஜ் இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைன்னு சொல்றாங்க. இது வரைக்கும் ஆசிரியர்கள் உட்பட பார்ட்ஸ் ஆஃப் யோர் செல்ஃப்னு கேட்டா சோல் அண்ட் ஸ்பிரிட்னு எனக்கு ஆன்சர் கொடுத்ததே கிடையாது. என்னோட இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் மீட் பண்ண டீச்சர்ஸ்ல, அப்போ உன்னோட பார்ட்ஸ் என்னன்னு கேட்டா பாடின்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டு I have a soul, I have a spirit அப்படின்னு நம்ம ரியலைஸ் பண்றோம் இல்லையா? அப்பதான் முழுமையான மனிதனாய் என்னை நான் முழுமையாய் அறிந்து கொண்டேன் அப்படிங்கறதுல ஒரு தெளிவு இருக்கு. ஒரு பலூன் எடுத்துக்கோங்களேன், அந்த பலூன் எப்படி இப்படி 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 பறந்து போகுது, அதுக்குள்ள காத்து இருக்கு. ஒரு ஓட்டை போட்டா முடிஞ்சு போச்சு. அந்த பலூனுக்கும் நமக்கும் என்ன பெரிய வித்தியாசம் when it comes to our spirit? ஆனா இந்த சரீரத்துக்குள்ள, இந்த சாதாரண சரீரத்துக்குள்ளதான் தேவன் அந்த மேன்மையான ஆன்மாவையும் ஆவியையும் வச்சிருக்கிறாங்க. இதுலயே ரொம்ப அழகான விஷயம் என்ன அப்படின்னா, காடோட ஸ்பிரிட்டும் எனக்குள்ளதான் வாசமாயிருக்கு. காட் ஸ்பிரிட் resides inside me. சோ நான் எனக்குள்ள சோல் ஸ்பிரிட் இருக்குங்கிறத ரியலைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் கடவுளுடைய ஸ்பிரிட் எனக்குள்ள வாசமா இருக்கு. எத்தனையோ பேர் கிறிஸ்துமஸ் மெசேஜ் கேட்டிருக்கோம் இல்லையா? சோ கடவுள் மாட்டு தொழுவத்தில் பிறந்தாருங்கிறது எதுக்கு ஒரு மெட்டஃபரா? ஒரு ஹம்பிளான சிம்பிளான ஹார்ட்டுக்குள்ள கடவுள் பிறக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் தான் கடவுள் ஒரு மாட்டு தொழுவத்துல பிறந்ததுக்கான ஒரு மெட்டஃபர் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த ஹம்பிள் சிம்பிள் ஹார்ட் கடவுள் பிறக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிம்பிளான பிளேஸா இருக்கு. ரொம்ப அறிவாளி, திறமைசாலி, அழகன், அறிவாளி தேவையில்லை, ஒரு தாழ்மையான இருதயத்துல பிறக்கிறாரு. சோ இந்த கிறிஸ்துமஸ்ல நான் என்னையே நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகிற செய்தி, எல்லாருக்கும் கொடுக்கணும், நினைவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிற செய்தி, உண்மையான மேன்மை என்றால் என்ன? உண்மையா இந்த பொசிஷனை நான் போய் ரீச் பண்ணணும், நான் பெரிய ஆளாகணும் அப்படின்னு நினைக்கும் போது என் பட்டமோ பதவியோ அறிவோ அழகோ ஆற்றலோ எதுவுமே எனக்கு மேன்மை இல்ல, என்னுடைய தாழ்ச்சி தான் என்னுடைய மேன்மை அப்படிங்கறத கிறிஸ்துமஸ் எனக்கு சொல்லி கொடுக்கு. எவ்வளவு தூரம் உன்னால தாழ்த்த முடியும்? கடவுள் தன்னை மனிதனாய் தாழ்த்தினார், ஏழை மனிதனாய் தாழ்த்தினார், வீடு கூட இல்லாத மனிதனாய் தாழ்த்தினார். உன்னால் உன்னை தாழ்த்த முடியுமா? இங்கதான் எல்லாருக்குமே நமக்கு பிரச்சனை இருக்கு, எந்த அளவுக்கு நம்மளை தாழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ கிறிஸ்துமஸோட மெசேஜே தாழ்ச்சி தான். அதுல ஒரு அழகான ஒரு கருத்து சொல்லி ஐ லைக் டு ஃபினிஷ் இட். உலக எல்லாம், பிரபஞ்சத்தை எல்லாம் படைத்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் தேவன் பரிசுத்தர் நமக்குள்ள இருக்கிறாரு. அவர் வாசம் செய்யற இடமா நம்மளோட சரீரம் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்மளோட ரிச் பீப்புள் யாராவது இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. ஓகேயா? ஸோ இந்த ஒரு திரும்ப ஒரு மெட்டஃபர் அப்படிங்கிறது ஒன்னை இன்னொருவரோட ஊமைப்படுத்துறது. நிறைய பெண்கள் இருக்கிறோம், அக்கா சித்தி எல்லாருமே இருக்காங்க. நம்ம குழந்தைய வயிற்றுல சுமக்கிறோம் இல்லையா? சுமக்கும் போது எவ்வளோ ஜாக்கிரதையா இருக்கும். நான் நிறைய வாட்டி விழுந்திருக்கேன், பியோ வயிற்றுல இருக்கும்போது நிறைய வாட்டி நான் விழுந்திருக்கேன். ஆனா விழும்போது கூட ரொம்ப ஜாக்கிரதையா விழுறேன். நான் குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு. சாப்பிடும்போது உள்ள ஒரு ஜீவன் இருக்கு நினைச்சுக்கிட்டே சாப்பிடுறேன். நடக்கும்போது, ஓடும்போது, வேலை செய்யும் போது உள்ள ஒரு ஜீவன் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டே நான் வாழ்றேன். அப்போ இந்த இருதயத்துல பரிசுத்தர் வாசம் செய்கிறார் அப்படிங்கறத நான் நினைக்கும் போது நான் இன்னும் எவ்வளவு ஜாக்கிரதையா வாழணும்.
எவ்வளோ ஜாக்கிரதையா திங்க் பண்ணணும், எவ்வளோ ஜாக்கிரதையா பேசணும், எவ்வளோ ஜாக்கிரதையா நான் நடந்து கொள்ளணும் அப்படிங்கிற உணர்வை நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கிறிஸ்மஸ் சீசன்லயும் தொடர்ந்து வருகிற நாட்களிலும் புதுப்பிச்சுக்கிட்டா இந்த கிறிஸ்மஸ் நம்ம வாழ்க்கையை நிச்சயமா மாற்றி போடுமா போடாதான், நிச்சயமா மாற்றி போடும். ஓகே, ஸோ இதுதான் ஒரு தாய் தன் கருவில் உள்ள குழந்தையை எவ்வளவு ஜாக்கிரதையாக பார்த்துக் கொள்கிறார். தன்னுடைய வாழ்க்கை லைஃப் ஸ்டைலையே மாத்தி போட்டுடுறான். இப்படி படுத்து இப்படி எழுந்திரிச்சா எவ்வளவோ கன்வீனியன்டா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மறந்துடுறோம் அந்த வயிற்றுல இருக்க குழந்தைக்காக. அப்போ இருதயத்தில் இருக்கிற தேவனுக்காக நம்ம எவ்வளவு இன்கன்வீனியன்ஸை சகிக்கிறோம். அந்த உணர்வோடு அவரை நாம் சுமந்து செல்கிறோமா? 9 மாசம் இல்ல, காலமெல்லாம் அப்படி நாம் சுமந்தால் அவரும் நம்மை காலமெல்லாம் சுமப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. இது அப்பாவுடைய பாடல் வரிகள். எல்லா இடத்துலயும் இதை நான் பாடிட்டு இருக்கேன். ஒரு 2 லைன் பாடி இந்த மெசேஜை நான் க்ளோஸ் பண்றேன். அன்னை மரியின் திருவயிற்றில் அற்புத ஆவியின் திருவருளால் விண்ணகவேந்தன் மனுவாகி மனகம் தவழ மனம் கொண்டார். பெத்தலேக திருநகரில் கொட்டும் பணியில் நடு இரவில் சத்திய வேத திருமகனாய் உத்தமரேசு அவதரித்தார். மாடுகள் அடையும் கொட்டிலதாம் மறைத்திடும் துணிகள் கந்தல்களாம் மகிழ்ந்தும்மை வாழ்த்திட ஆயர்களாம் மலரடி தொழுதிட வானவராம். விண்ணின் தாரகை மும்பரவை வியக்கும் உலகுக்கு உணர்த்தியதாம். காணிக்கை பொருட்கள் கரம் சுமந்து ஞானியர் மூவர் விரைந்தனராம். பாதனை படைத்த பெருவேந்தன் யோர்தான் நாட்டினில் மனுவாகி பேர்தனை பெற்றார் இயேசு என்று யார்தான் உண்டு இவர் போலே. அன்னை மரியின் திருவயிற்றில் அற்புத ஆவியின் திருவருளால் விண்ணகவேந்தன் மனுவாகி மனகம் தவழ மனம் கொண்டார். Merry Christmas. Thank you so much.